வணக்க மக்களை. இப்ப நம்ம வீரபாக ரஞ்சித்தோட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அட மங்குனி மண்ணா ஒன்ன போய் மன்னனா போட்டிருக்காம பாரு அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம ரஞ்சித்தோட மனநிலை போயிட்டு இருக்கோம். சோ இப்ப லைவ்ல ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. சோ அது என்னென்ன, ரஞ்சித் ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணார்ல, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கூட இந்த சேனலை புதுசா பார்க்கும்போது மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க லைக் கொடுக்கறது எனக்கு இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அதனால ஒரு லைக் கொடுப்பீங்க நம்புறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ காலையில இருந்து வீரபாகு கேரக்டர்ல இருக்கக்கூடிய ரஞ்சித் பாத்தீங்கன்னா படைத்தளபதி, நான் முன்னாள் படைத்தளபதி அப்படி இப்படின்னு சொல்லி நான் ராஜாட்ட பேசணும்னு சொல்லி படைத்தளபதியா இருக்கக்கூடிய தீபக் கிட்டையும் ராஜகுரு ரயான் கிட்டையும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இல்ல முடியாது, ராஜா தனியா பார்க்கலாம், அனுமதிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப நேரமா அந்த கன்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் ராஜா பார்த்த பாடே இல்ல. சோ இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு வழியா ராஜா தனியா கூப்பிட்டு சொல்றாரு. உடனே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னடா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நல்லா பாகுபலி ரேஞ்சுக்கு, கட்டப்பா ரேஞ்சுக்கு ஒரு கதையை கொண்டு போவாரு அப்படின்னு பார்த்தா, என் கையை பாருங்கள் தெரிகிறதா, நான் தான் உங்களுக்கு வாழ்வீச கத்துக் கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை நரேட் பண்ணி கொண்டுட்டு கடைசியில எங்க முடிக்கிறாருன்னா, நீ இனிமே இந்த 48 நாட்டை நீ ஆண்டுட்டு வந்திருக்க. அதாவது இவங்க கதை நரேட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 48 நாடுகளை வென்றுட்டு இப்ப 49வது நாட்டை ராணுவ கேசரி ஜெயிக்க போறாரு. சரிங்களா? சோ அப்படி போற நீ பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இது வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்க, என்னென்ன பண்ணிருப்ப, எத்தனை சிறுவர்கள் அழிஞ்சிருப்பாங்க, எத்தனை ஏவுகணைகள் இது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பயங்கர உலக அரசியல் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காப்புல நம்ம ரஞ்சித். இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கிரிஞ்சு மேக்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அங்க என்னையா ராஜாவா இருக்கிறவன்ட்ட போய் நீ சாமியாரா வந்துரியா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ கடைசியில இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு வேற இவர் ஒரு படைத்தளபதி, அதாவது இந்த ராணுவுக்கு முன்னாடி அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த வீரகேசரி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா படைத்தளபதியா இருந்ததா ரஞ்சித் தான். சரிங்களா? சோ இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த வீரகேசரிய படைத்தளபதியா இருந்த இவர் தான் தீபக் தான் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ரஞ்சித் சொல்ல வராரு. இதை மட்டும் சொல்லல, எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. வீரகேசரி, இந்த முன்னாள் அரசர் வீரகேசரி இறந்தது கூட பாத்தீங்கன்னா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அதுல எனக்கு ஒரு சில துப்புகள் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை மீன் பண்ற மாதிரி, அதாவது படைத்தளபதியை மீன் பண்ற மாதிரி சொல்றாரு. படைத்தளபதியை நம்பியா நீங்க எல்லாம் பண்ண போறீங்க, இப்ப நீங்க எதிர்த்து போற நாடு கூட படைத்தளபதியை நம்பியா போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் படைத்தளபதியை மீன் பண்ணியே பேசிட்டு இருக்காரு ரஞ்சித். யார்கிட்ட? ராஜா கிட்ட. சரிங்களா? இப்ப ராஜா எல்லாத்தையும் தலையாட்டிட்டு சரி ஓகே இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அவரோட பாயிண்ட்ஸ், ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. இல்ல 48 நாடுகள் நாங்க பெண்களோட சண்டை போட மாட்டோம், ஆண்களோட தான் சண்டை போடுவோம், நிராயுத பாணியோட கூட சண்டை போட மாட்டோம், ஆயுதம் ஏந்திய வீரர்களோட மட்டும் தான் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு. ஃபைனலா ரஞ்சித் இந்த அப்பா மேட்டரை பத்தி, வீரகேசரி அந்த அரசரோட கேரக்டரை பத்தி பேசும்போது ரஞ்சித் சொல்றேன், இந்த மாதிரி நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ எனக்கு ஒன்னே ஒண்ணு இதுல புரியல, இவ்வளவு வன்மத்தை ஏயா இந்த தீபக் மேல திடீர்னு இவ்வளவு வன்மை எங்க இருந்து வந்துச்சு ரஞ்சித்துக்கு அப்படின்னு தெரியல. இந்த கேரக்டர்ல சம்பந்தமே இல்லாம ஒரு இதை கொண்டுட்டு அந்த இடத்துல ஆதாரத்தோட இந்த கொலையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபன் மூடா இருக்கு. ஒண்ணுமே ஏத்துக்கவே முடியல. என்னமோ பண்றாரு, ஏதோ ஒரு வேற லெவல்ல ட்ரை பண்ணா இவர் என்னடா மொக்கையா கொண்டு கதையை முடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. பயங்கர ஒரு இதை பாத்தீங்கன்னா சிவகுமார் தீபக்கை பத்தி சிவகுமார் ரஞ்சித் மனசுக்குள்ள புதித்திட்டாரு அப்படிங்கிறதா. என்ன சொன்னாருன்னு தெரியல, அவ்வளவு கோவத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க. தீபக்குனாலே ரஞ்சித் அவ்வளவு டென்ஷன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிறாரு. இது என்ன கதை அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியல. சோ அது தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரஞ்சித் எடுத்தோடனே மங்குனி மன்னான்னு சொல்லி திட்டிருப்பான் அப்படின்னு சொன்னா இல்லையா? சோ அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப படைத்தளபதியை பத்தி தான் ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது ஒரு வீரபாகுன்ற ஒரு கேரக்டர், முன்னாள் படைத்தளபதி கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இது யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு காலையில இருந்து நின்று ரெண்டு பேர்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தனியா ராணுவட்ட சொல்றாப்ல. ராணுவட்ட சொல்ற இந்த கதைய அங்கேருந்து படைத்தளபதி மன்னா என்ன கோச்சிக்காதீங்க, யாரு தீபக் என்ன கோச்சிக்காதீங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கோச்சிக்காதீங்க, நான் கேட்கற சொல்லுங்க, இதை யார் சொன்னது, என்ன சொன்னார் அந்த பெரியவர்னு சொல்ல முடியுமா அப்படி கேட்டோன்னே இவன் எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருக்கான். இதுதான் சொன்னாரு, இதுதான் பண்ணாருன்னு படைத்தளபதியும் ஒப்பிச்சுட்டான். ராணுவட்டு இது ராஜகுரு ரயான்ட்டை போய் இதுதான் சொன்னாரு, இது பிடிக்கல, இந்த மாதிரி 48 ஆண்டுகள் நீங்க போய் போர்படை பண்ணதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கையுமே ஒப்பிச்சுட்டு இருக்கான். அப்போ ரஞ்சித் பின்னாடி நின்று பாத்துக்க, மங்குனி பயலை ஒன்னு நினைச்சு உனக்கு சொன்ன பாரு, நான் ஒரு கரையெல்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வந்த பாரு அப்படிங்கிற மாதிரி ராஜா திரும்பவும் சொல்ற. ராஜாவுக்கான இதே இல்ல அவருக்கு. சோ எதை கேட்டாலும் இவரு ராஜகுரு நீங்க சொல்லுங்க, படைத்தளபதி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இவ்வளவு ப்ரிப்பரேஷன்ல ரஞ்சித்தை பொசுக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி அனுப்பி விட்டியாடா பாவி பயலை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ இதுல உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? எதனால
ரஞ்சித் வந்து தீபக் மேல இவ்வளவு காண்டாகிறாரு. ஸோ இந்த அளவுக்கு காண்டாகிற அளவுக்கு சிவகுமார் தீபக்கை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுப்பீங்க நம்புறேன். நீங்க கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். மறக்காம லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.